கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், இந்த திருத்தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? இதனைத் தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும்? விக்னேஷ், கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத தேரோட்டமானது தற்சமயம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு பேரூரா பட்டிசா என்ற கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு இங்கு தேரோட்டமானது நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த தேரோட்டமானது தொடங்கியது. பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு சிவபக்தர்களும் இங்கு ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். சிவவாத்தியங்கள் முழங்க, சங்குகள் முழங்க தேரோட்டமான தற்போது நடைபெற்று வருகிறது. கோயிலின் முன்பு உள்ள தேர்நிலை திடலில் இருந்து தொடங்கி சிறுவாணி சாலை மற்றும் கோவிலின் தெற்கு வடக்கு மற்றும் மேற்கு ரத வீதிகள் வழியாக மீண்டும் தேர்நிலையை வந்து அடையும். திருவிழாவை முன்னிட்டு பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் பாதுகாப்பானது கூடுதலாக போடப்பட்டிருந்தது. மிக முக்கியமான சாலை போக்குவரத்து உள்ள இந்த சாலையில் தேரோட்டமானது நடைபெறுவதன் காரணமாக முக்கிய பகுதிகளில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வாகனங்களும் மருத்துவ சேவைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தற்போது தேரானது சிறுவாணி சாலையில் இருந்து தற்போது மேற்கு ரத வீதியை அடைந்திருக்கிறது. விக்னேஷ், இந்த தேர் திருவிழாவையொட்டி அந்த பகுதியை விழாக்கோலம் போன்றிருப்பதை காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.